Dear students, welcome to iMath YouTube channel. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே நம்ம எதை பற்றின வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 11th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் வந்து வரப்போகிற 25ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு எப்படி பாஸ் பண்ணுறது, மேக்ஸில் 11th மேக்ஸில் எதுவுமே படிக்கலை, நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறது எப்படி, ஓகேங்களா? ஸோ ரொம்ப மார்க் எடுக்கிறதுக்குலாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் வந்து நம்ம வந்து 90க்கு 25 எடுத்தால் பாஸ் இல்லையா? ஸோ இந்த 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 30-35, 90க்கு ஸோ 100க்கு ஒரு 40-45 அந்த ரேஞ்சில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 11th மேக்ஸ் ஜஸ்ட்டு எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஓவரால் ஃபஸ்ட்டு நம்ம 11th மேக்ஸ் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ 11th மேத்தமெட்டிக்ஸ் அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நான் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம 1 மார்க், ஓகேங்களா? ஸோ 1 மார்க் தான் மெயின், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ஜெக்டிவ் டைப் இருக்குல்ல 1 மார்க் கொஷின்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸை தரவாக படிச்சுட்டாலே கிட்டத்தட்ட 80% நீங்கள் கிட்டத்தட்ட பாஸ், ஓகே? 80% நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம். எப்படி அப்படின்னா 11th புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின் 12 சாப்டர் இருக்குது. ஸோ 12 சாப்டர் 1 மார்க் கொஷின்ஸை தெளிவாக படிங்க, ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் மாற்றி கேட்டால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 15 மார்க் நம்ம எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், சரிங்களா? ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸை படிச்சுட்டு போனால் மட்டும்தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட், அதாவது நிறுவுக, சரிங்களா? கொஷின் பேப்பரில் எங்கெல்லாம் ப்ரூவ் தட் அப்படின்னு இருக்கும், நிறுவுக அப்படின்னு இருக்கும், அந்த ப்ரூவ் தட்டுக்கு அப்புறம் என்ன லைன் இருக்கோ அதை எடுத்து எழுதிடும். அது வந்து நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அந்த கான்செப்டில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? வேர்ட்ஸில் இருந்தால் கூட, ஓகேங்களா? ப்ரூவ் தட் நீங்கள் ட்ரையாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. ஸோ அப்போ அந்த ப்ரூவ் தட்டுக்கு அப்புறம் வர அந்த லைனை எழுதுனா போதும், ஓகேங்களா? அதாவது முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் வந்து ஒரே புள்ளி வழி செல்லும், ஓகேங்களா? முக்கோணத்தின் வந்து மைய குத்துக்கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மையக்கோடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சென்ட்ராய்டெலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சென்ட்ராய்டு, மீடியன்ஸு, அல்டிடியூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிரூபிக்க கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஸோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும், ஓகேங்களா? இந்த ப்ரூவ் தட்டு சம் வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அந்த கான்செப்டில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ப்ரூவ் தட்டு, ஷோ தட்டு, ஸோ எப்படி வேணாலும் இருக்கும். அது அந்த வந்து எழுதிட்டிங்கன்னா 1 மார்க் உண்டு. ஸோ அந்த மாதிரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷினாவது மினிமம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மினிமம் 5. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மார்க் கொஷினில் 6 கொஷினுக்கு நமக்கு ப்ரூவ் தட் வந்தது. அந்த 6 கொஷினுமே 2 மார்க் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ மினிமம் கன்ஃபார்மாக 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுவே நமக்கு 20 மார்க் வந்துடுச்சு. 1 மார்க்கு ப்ரூவ் தட். அப்போ 1 மார்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க, சரிங்க? 1 மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூவ் தட். இந்த 2 இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனால கிட்டத்தட்ட பாஸ் 90%. ஃபஸ்ட்டு 80% சொன்னேன், ப்ரூவ் தட்டு சம் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 90%. இப்போ நமக்கு இன்னும் தேவை அதிகபட்சம் 5 இல்லைனா 10, ஓகேங்களா? 5 மார்க் வந்து தேவை. அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு சாப்டர்ஸில் ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் சொல்கிறேன், ஓகே? நான் நோட் பண்ணிக்கங்க. அந்த கொஷின்ஸை பார்த்துட்டு போனீங்கனால எல்லா சாப்டர்ஸும் பார்த்துட்டு போனீங்கன்னா 50-60 அந்த ரேஞ்சு கூட எடுக்கலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு சாப்டர் 2 சாப்டர் முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் ஒரு 5 மார்க்கு 2 5 மார்க் உங்களால் நிச்சயமாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓவரால் நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற சாப்டர் வைஸ் இருக்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கிறத சொல்லிடுறேன், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பைஜெக்ஷன், இங்கிலீஷில் வந்து பைஜெக்ஷன் சொல்லுவோம், அதாவது இருபுற சார்பு, ஓகேங்களா? ஸோ பைஜெக்ஷன் அதாவது பைஜெக்ஷன் மற்றும் அதாவது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்குது, நேர்மார் கண்டுபிடிக்குது. எக்ஸாம்பிள் வந்து 1.30 அந்த கொஷினும் எக்ஸைஸில் வந்து 12வது கொஷினும் இருக்கும். 1.3ல் 12th கொஷின். இந்த பைஜெக்ஷன் ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த முதல் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், கார்ட்டீசியன் பெருக்கலை பேஸ் பண்ணி ரொம்ப சின்ன கொஷின்ஸ் தான். அது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். மேபி ஒரு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைனா நீங்கள் பைஜெக்ஷன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இருபுற சார்பு அதை மட்டும் மெயினாக படித்தா
போதும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் எக்ஸஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்குது. ஓகே, மதிப்பக்கம் வீச்சகம் கண்டுபிடிக்கிறது இல்லையா, அந்த கொஷின்ஸ், அதாவது எக்ஸைஸ் 1.3 இருக்கும் எடுத்துக்காட்டு சம், அந்த எக்ஸசைஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கொஷினில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இது ஃபஸ்ட்டு சாப்டரில். அதுக்கடுத்து செகண்ட் சாப்டர் அப்படின்னா உங்களுக்கே நிறைய முறை தெரியும், பார்ஷியல் ஃப்ராக்ஷன், அதாவது பகுதி பின்னமாக பிரித்தல். ஸோ பகுதி பின்னமாக பிரித்தல் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அதில் ஸ்டெப்ஸ் எழுதுனா போதும். ஸோ A/B/ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் இல்லையா, ஸோ அந்த எழுதினா கூட நமக்கு ஒரு மார்க் வந்து கிடைக்கும். அதில் அதுக்கடுத்து தான் அந்த எக்ஸைஸ், அந்த சாப்டர் ரொம்ப முக்கியமானது பார்த்தா லாஸ்ட் எக்ஸைஸ் 2.12. ஓகே, 2.12 லாஸ்ட் எக்ஸைஸ் லாக் இருக்குல்ல, மடக்கை, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸைஸ். அந்த எக்ஸைஸில் இருக்கிற எல்லா சம்மே இம்பார்ட்டன், அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஓகே, அதாவது ஃபஸ்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். செகண்ட் வால்யூம் ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்கும். நம்ம செகண்ட் வால்யூம் இதில் இப்போ நம்ம சொல்கிறதுல எந்த சாப்டர்ஸ் ஒன்று கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் ஏதாவது ஒரு 2 சாப்டர்ஸ் படிச்சுட்டா போதும். எல்லா சாப்டரும் படிக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 2 5 மார்க் கொஸ்டின்ஸாக நம்மளால் அட்டன் பண்ண 2 5 மார்க்கோ இல்லை 1 or 2 3 மார்க்கோ 2 மார்க்கோ அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டரில் நேப்பியர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஓகே, நேப்பியரின் சூத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக படிச்சுங்க. நிறைய முறை பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ், இது வரைக்கும் ஒரு 3 முறை பப்ளிக்கில் கேட்டிருப்பாங்க அந்த கொஷின். ஸோ நேப்பியரின் ஃபார்முலா இல்லையா, அதாவது நேப்பியர் ஃபார்முலா கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஒரே ஒரு மட்டும் தேர்ட் சாப்டரில் அது ஒன்று மட்டும். அதுக்கடுத்து ஃபோர்த்து சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், கணித தொகுத்தறிதல். ஓகேங்களா? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கணித தொகுத்தறிதல்னு வரும். கணித தொகுத்தறிதல் மூலமா நிரூபிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அதாவது என்னென்னா P(1) is true. ஓகேங்களா? அதாவது P(1) என்பது உண்மை. அடுத்தது P(k) is true. அதாவது என்னன்னா let us assume that the statement P(k) is true. அதாவது P(k) என்பது உண்மை என கொள்க அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? தமிழில் எழுது. ஸோ இல்லைனா P(k) is true கூட எழுதலாம். லெட்டுன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? லெட்டு என்க, வேற ஒன்றும் இல்லை, நம்மளே எடுத்துக்கிறோம். அடுத்தது P(k+1) is true. அவ்வளோதான். P(k+1) is true. அதாவது P(k+1) என்பது உண்மை. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் ஸ்டார்டிங்கில் வந்து P(n) கொடுத்துருக்கிற கொஷினை P(n) அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இது எல்லாம் 4 பாயிண்ட் முடிச்சிட்டோமா? இப்போ கணித தொகுத்தறிதல் மூலமாக கொடுத்துருக்கிற கொஷின் எடுத்து எழுதிட வேண்டியதான். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிற கொஷின் எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா சம்முக்குமே இந்த ஸ்டெப் வந்து எல்லா சம்முக்குமே நீங்கள் எழுத வேண்டியதான். மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் வந்தாலே எழுதிக்கலாம். இதில் இன்னொன்று இருக்குது, டிவைசபிள் பேஸ் பண்ணி வரும். அதாவது இந்த நம்பரால் இது வகுப்படுது அப்படின்னு. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே ட்ரூன்னு எழுதுறதுக்கு பதிலாக வகுப்படுதுன்னு எழுதிட்டா போதும். P(1) is divisible by 8. P(1) is, அதாவது P(1) என்பது 8ஆல் வகுப்படும். அந்த மாதிரி எழுதிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ட்ரூக்கு பதிலாக வகுப்படும் அப்படின்னு எழுத போகிறீங்க. ஓகே, 2 கான்செப்ட் தான் இருக்குது அதில் மேத்தமெட்டிக்ஸ், அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சாப்டரில் வந்து கடைசி எக்ஸசைஸ். ஃபிஃப்த்து சாப்டரில் கடைசி எக்ஸசைஸ் 5.4 ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதில் குறிப்பாக தோராய மதிப்பு கண்டுபிடிக்கிறது இல்லையா, அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ தோராய மதிப்பு கண்டுபிடிக்கிறது இருக்கும். ஓகே, நான் சொல்கிறது வந்து ஃபிஃப்த்து சாப்டரில் எக்ஸசைஸ் 5.4 அதோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய முறை பப்ளிக்கில் கேட்குறாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ அதில் குறிப்பாக எந்த சம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அதில் ஒரு 3 சம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5.24, 2.5 அந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒரு 5 சம் தான் இம்பார்ட்டன்ட் வச்சுங்களேன், அது மட்டும் பார்த்துட்டா போதும். இது அவ்வளோதான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் தேவையில்லை, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் போயிடும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுறது தான் இல்லையா, அதனால் கொஞ்சம் செலக்டிவாக படிச்சுட்டா போதும். அடுத்தது செகண்ட் வால்யூம் வந்து 7வது சாப்டர் 8வது சாப்டர். இந்த 7வது சாப்டர் வந்து முதல் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம 10th படிச்சது தான், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஆடு, சப்ராக்ஷன், அது ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது கடைசி எக்ஸசைஸ் 7.4 ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிக முறை பப்ளிக்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க 7.4லேருந்து. அதில் மொத்தமே ஒரு 6 சம் தான் இருக்குது. அதில் குறிப்பாக அந்த 2வது சம்மிலேருந்து அந்த ஒரு 5 சம்மும் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்களே. இப்போ இந்த கோட்டேலி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் டிவிஷன்லாம் நிறைய அந்த 7.4 நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. சரிங்களா? நான் சொல்கிறது வந்து எக்ஸசைஸ் வந்து 7.4 அதோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்தது 8th சாப்டர். ஓகேங்களா? ஆக்சுவலாக செகண்ட் வால்யூம் தான் நமக்கு ஈஸியானது. அதுவும் குறிப்பாக செகண்ட் வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th 8th தான் ரொம்ப ஈஸியான சாப்டர். அதில் 8th பாருங்கள். 8th வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 8th வந்து பார்த்தீங்கன்னா கோப்ளானர், ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு 3 வெக்டர் கொடுத்துருவாங்க.
ஸோ 3 வெக்டர் கொடுத்துட்டு அது வந்து ஒரு தலை வெக்டர்கள் அப்படின்னு நிரூபிக்க சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அணிக்கோவை மதிப்பு அந்த 3 வெக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். இதை மாதிரி இன்னொரு வெக்டர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, டிட்டர்மினன்ட் 2 2 2 2 2 3 நீங்கள் 3 வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ ஒரு வெக்டர், அடுத்த ரோ போட்டு இதை எக்ஸ்பாண்ட் பண்ணணும், விரிவுபடுத்தி எழுதணும். விரிவுபடுத்தினா ஆன்சர் 0 வந்தால் கோப்லானர் அவ்வளோ முடிஞ்சு போகுது, சிம்பிளாக. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியானது இது. இந்த கோப்லானர்ஸும் நிறைய முறை பப்ளிக்கில் கேட்குறாங்க, லாஸ்ட் இயரும் கேட்டிருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 4 பாயிண்ட் 4 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டு, அதாவது பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துட்டு, நிலை வெக்டர்கள் கொடுத்துட்டு அது வந்து ஒரு தலை வெக்டர் நிரூபிக்க சொல்லலாம். 4 வெக்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை 3 வெக்டராக மாற்றணும். எப்படின்னா கொடுத்துருக்கிறத OA OB OC OD அப்படின்னு சொல்லிட்டு நிலை வெக்டர்கள், அதாவது பொசிஷன் வெக்டராக பிரிச்சுட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், AB வெக்டர், AC வெக்டர், AD வெக்டர், அதாவது ஒரு லெட்டர் மட்டும் ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த 3 இது இருக்கு இல்லையா, இதுலேயும் எல்லாத்துலேயுமே A ஃபிக்ஸடாக இருக்குது, மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் வந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி எப்படி வேணால் எழுதலாம். அதுக்கடுத்து BA BC BD அப்படி கூட எழுதலாம். CA CB CD அப்படி கூட போடலாம். சரிங்களா, 3 வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வரும். ஓகேங்களா, 3 வெக்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, அதாவது அணிக்கோவை மதிப்பு 0 வந்து ஒரு தலை வெக்டர்கள். ஒருவேளை 4 வெக்டர் கொடுத்தா அதை 3 வெக்டராக மாற்றணும். மாற்றி அதுக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சா 0 வந்து ஒரு தலை வெக்டர். இதான் ரொம்ப முக்கியமானது வெக்டரில். இது இல்லாமல் நிறைய இருக்குது வெக்டரில். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது இது. அடுத்து 9th 10th. 9th வந்து ரொம்ப ஈஸி தான், பட் நிறைய பேர் அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ 9th விட்டுருங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்காக டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், பேசிக் ஃபார்முலாஸ் வேணால் தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதோட 12th சாப்டரில் வந்து கடைசி எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பார்த்து. ஓகே, 12.4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேயஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம போடுறது இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா, இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னென்ன சாப்டர் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்டர் ஒரு சில டாபிக் சொல்லியிருக்கேன், செகண்ட் சாப்டர் சொல்லியிருக்கேன், தேர்டு சொல்லியிருக்கேன், ஃபோர்த் சொல்லியிருக்கேன், ஃபிஃப்த்து சொல்லியிருக்கேன், 7th 8th, அதோட வந்து பார்த்தீங்கன்னா 12th. மொத்தம் ஒரு 8 சாப்டர் சொல்லியிருக்கேன். இந்த 8 சாப்டரில் ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர் நீங்கள் படித்தா போதும். எல்லாத்தையுமே நான் சொல்ல படிச்சிங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் சொன்ன 8மே நான் சொன்னது படித்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 மார்க் கூடுதலாக வரும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சென்டம் எடுக்கிறது, ஐ ஸ்கொயர் எப்படி பண்ணுறது, கிரியேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும், கம்பல்சரி கொஸ்டின்லாம் எப்படி வரும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.